டிசம்பரில் வெளிவரவுள்ள நற்செய்தி ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தகவல். அனுர அரசின் ஆட்டம் ஆரம்பம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள பிள்ளையான். சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கு வெளியான நற்செய்தி. தலைமன்னார் ரயில் சேவை மீண்டும் ஆரம்பம். சந்தையில் நாட்டு அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு, நெருக்கடியை எதிர்நோக்கலாம் என எச்சரிக்கை. மரக்கறிகளின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அனுர அரசை விடாது துரத்தும் ரணில் சவாலுடன் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம், வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். கடன் மறுசீரமைப்பு பணிகள் டிசம்பர் மாதத்திற்குள் நிறைவடையும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொது தேர்தலுக்கான கம்பஹாவில் இடம்பெற்ற இறுதி தேர்தல் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு கடன் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க ஸ்திரத்தன்மையை அடைய முடியும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், டிசம்பரில் அடுத்த 4 மாதங்களுக்கான துணை மதிப்பீடு சமர்ப்பிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் நாடு புதிய பொருளாதார திசைக்கு கொண்டு செல்லப்படும். ஓய்வூதியர்களின் கொடுப்பனவு ஏற்கனவே ரூபாய் 3000 உயர்த்தியுள்ளோம். இழப்பீடு பெறுவதற்கு வேறு குழு உள்ளதா என பரிசீலனை செய்யப்படுகிறது. அடுத்த வரவு செலவு திட்டத்தில் வருமானம் ஈட்டும் போது வரி நியாயமான விலக்குக்கு கொண்டு வரப்படும் என்றார். இலங்கையில் 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டமை தொடர்பாக கடந்த ஆண்டு சேனல் 4 ஆவணப்படத்தில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. பிரித்தானிய சேனலுக்கு அசாத் மௌலானா வழங்கிய அறிக்கைகளை குறிப்பிட்டு பொது பாதுகாப்பு அமைச்சில் அமைப்பு ஒன்று தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. ஆவணப்படத்தின் கூற்றுக்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் இன்று குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார். சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் வங்கிகளில் பெற்ற கடன்கள் குறித்து அறிக்கை தயாரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறைகளுக்கான சலுகை வழங்குவது குறித்து நிதி மற்றும் பொருளாதார விவகாரங்களுக்கான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற போதே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் கடன் சுமையால் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. பெராட்டே சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் அது எதிர்வரும் டிசம்பர் 15ஆம் தேதியுடன் காலாவதியாகிறது. இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பொருளாதாரத்தின் உற்பத்தி திறனை மேம்படுத்த வங்கித்துறைக்கு வழங்கக்கூடிய ஆதரவு மற்றும் தற்போது சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் பெற்றுக் கொண்டுள்ள கடன்கள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையினர் வங்கிகளில் பெற்ற கடன் தொடர்பான அறிக்கை ஒன்றை தயாரிக்கவும் இக்கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது. தற்போது வங்கிகள் பெராட்டே சட்டத்தின் கீழ் சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கு வழங்கப்பட்ட கடன்களை வசூலிப்பதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதுடன் அது தொடர்பான மேலதிக நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. மகவ மற்றும் அனுராதபுரம் வரையிலான ரயில் வீதி அபிவிருத்தி காரணமாக தற்போது தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கும் தலைமன்னார் ரயில் சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு கோட்டை மற்றும் தலைமன்னார் இடையிலான ரயில் சேவையானது பின்வரும் வகையில் அமைய உள்ளது. இலக்கம் 5003 கொழும்பு கோட்டையிலிருந்து தலைமன்னார், கொழும்பு கோட்டையிலிருந்து புறப்படல் பிற்பகல் 4:15, தலைமன்னாரினை அடைதல் பிற்பகல் 10:15. இலக்கம் 5004 தலைமன்னாரில் இருந்து கொழும்பு கோட்டை, தலைமன்னாரில் இருந்து புறப்படும் நேரம் முற்பகல் 4:15, கொழும்பு கோட்டையினை அடைதல் முற்பகல் 10:15 என நேர அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் நாட்டு அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அரிசி வியாபாரிகள் நாட்டு அரிசியை சந்தைக்கு விற்பனை செய்யாமல் மறைத்து வருவதாகவும் சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 1 கிலோ நாட்டு அரிசியின் விலை 220 ரூபாவாக இருந்த போதிலும் இந்த நாட்களில் நாடளாவிய ரீதியில் உள்ள பல்பொருள் அங்காடிகள் உட்பட
பல கடைகளில் நாட்டு அரிசியை காண முடியாதுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாரகேன்பிட்டி பொருளாதார நிலையத்தில் நாட்டு அரிசியை காண முடியவில்லை எனவும், மேலும் சந்தையில் ஏனைய அரிசி வகைகளின் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தையில் 1 கிலோ சம்பா அரிசி 230 ரூபாய் முதல் 240 ரூபாய் வரையிலும், கீரி சம்பா 1 கிலோ 260 ரூபாவுக்கும், பொன்னி சம்பா 1 கிலோ 290 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பெருந்தொகையான அரிசி வியாபாரிகள் மக்களின் பாவனைக்காக சந்தைக்கு அரிசி வழங்குவதை மட்டுப்படுத்தியுள்ளதாக அரிசி வியாபாரிகள் கூறுகின்றனர். அரிசி தட்டுப்பாட்டை தீர்க்க அரசாங்கம் விரைவான தீர்வை எடுக்காவிட்டால் எதிர்வரும் பண்டிகை காலங்களில் மக்கள் அரிசி நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என அரிசி மொத்த மற்றும் சில்லறை வியாபாரிகள் எச்சரிக்கின்றனர். உயர் பருவ நெல் அறுவடை ஜனவரி 15ஆம் தேதிக்கு பின்னர் மேற்கொள்ளப்படுவதனால் அம்பாறை முதலான பகுதிகளில் நெல் அன்றைய தினத்திற்கு பின்னரே மொத்த சந்தைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறுபோக பயிர் செய்கை நிறைவடைந்து வரும் நிலையில் மரக்கறிகளின் விலை மீண்டும் உயர்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நாட்களில் பொருளாதார மையங்களுக்கு வரும் காய்கறிகளின் இருப்பு படிப்படியாக குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் போஞ்சி 1 கிலோகிராம் 350 முதல் 370 ரூபாய் வரையிலும், கரிமிளகாய் 1 கிலோ 480 முதல் 550 ரூபாய் வரையிலும், கோபா 1 கிலோ 400 ரூபாவுக்கும், பச்சை மிளகாய் ரூபாய் 330 முதல் 380 ரூபாவுக்கும், பீர்க்கங்காய் ரூபாய் 230 ரூபாவுக்கும், புடலங்காய் 220 ரூபாவுக்கும், பாகற்காய் 1 கிலோ 380 ரூபாவுக்கும், தக்காளி 1 கிலோ 180 முதல் 210 ரூபாவுக்கும், வெள்ளரி 1 கிலோ 100 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. எனினும் மலையக மரக்கறிகளான கிழங்கு, கரட், முட்டைக்கோஸ், முள்ளங்கி போன்றவற்றின் மொத்த விலை 100 ரூபாவிற்கும் குறைவாக உள்ள போதிலும் அந்த மரக்கறிகளின் சில்லறை விலையில் 200 முதல் 250 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றன. கடந்த காலங்களில் 1 கிலோ கேரட்டின் மொத்த விற்பனை விலை 2000 முதல் 3000 ரூபாய் வரை அதிகரித்திருந்த நிலையில் இன்றைய நாட்களில் 1 கிலோகிராம் கேரட்டின் மொத்த விலை 80 முதல் 100 ரூபாய் வரை குறைவடைந்துள்ளது. ஆனால் 1 கிலோகிராம் கேரட்டின் சில்லறை விலை 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. மரக்கறிகளின் விலையை இடைத்தரகர்கள் நிர்ணயம் செய்ததனால் சில்லறை விலை அதிகரித்து வருவதாக மேலும் தெரிவிக்கப்படுகிறது. தாம் அறிமுகப்படுத்திய பாதையில் செல்லாவிட்டால் நாட்டின் பொருளாதாரத்தை கையாள முடியாது என அனுர அரசாங்கத்தை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். கொழும்பு மருதானையில் இடம்பெற்ற இறுதி மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டில் உள்ள அனைத்து வரிசைகளையும் நாங்கள் நிறுத்தினோம். சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி அனைத்து கடன்களையும் நிர்வகித்தோம். 2028க்குள் கடனை அடைக்க தொடங்க வேண்டும். 2042 வரை அவகாசம் உள்ளது. கடனை கட்டவில்லை என்றால் மீண்டும் வரிசை உருவாகும் காலத்திற்கு செல்ல வேண்டும். பொருளாதார தொலைநோக்கு பார்வையை ஜனாதிபதி இதுவரை சொல்லவில்லை. பெரும் நிச்சயமற்ற நிலை உள்ளது. இப்போது அரிசி கிடைக்கவில்லை. தென்னை மரத்தை விட தேங்காய் விலை உயர்ந்துள்ளது. பொருட்களின் விலை தாமரை கோபுரம் போல் உயர்ந்து வருகிறது. முட்டை விலை அதிகரித்து வருகிறது. இவற்றை அரசால் தீர்க்க முடியுமா? இந்த அரசு சர்வதேச நாணய நிதியத்துடன் எப்படி பேச்சுவார்த்தை நடத்துகிறது? பணக்கார நாடு, அழகான வாழ்க்கை என்ற விஞ்ஞாபனம் ஜனாதிபதி தேர்தலில் கொண்டு வரப்பட்டது. அவற்றை இப்போது செயற்படுத்த முடியுமா? கொழும்பு மற்றும் வாஷிங்டனில் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேசப்பட்டது. இப்போது 3வது தவணை எடுப்பது பற்றி ஆலோசிக்கிறார்களா? ஜனாதிபதி தேர்தலின் போது வரிச்சலுகை வழங்குவதாக திசை காட்டி கூறியது. அவை கிடைக்குமா இல்லையா? அறிக்கை வெளியிடுங்கள் என்றார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் சில தினங்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாதகமான வளிமண்டல நிலைமையை எதிர்பார்க்கலாம் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடமாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடிய அதேவேளை ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. அத்துடன் கிழக்கு, மத்திய, ஊவா, சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களின் சில பகுதிகளில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களத்தின் வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரம் சப்ரகமுவ, மத்திய மற்றும்
ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும். இதேவேளை இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. டிசம்பரில் வெளிவரவுள்ள நற்செய்தி ஜனாதிபதி வெளியிட்டுள்ள தகவல். அனுர அரசின் ஆட்டம் ஆரம்பம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள பிள்ளையான். சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறையினருக்கு வெளியான நற்செய்தி. தலைமன்னார் ரயில் சேவை மீண்டும் ஆரம்பம். சந்தையில் நாட்டு அரிசிக்கு கடும் தட்டுப்பாடு. நெருக்கடியை எதிர்நோக்கலாம் என எச்சரிக்கை. மரக்கறிகளின் விலைகளில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அனுர அரசை விடாது துரத்தும் ரணில் சவாலுடன் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம். வானிலையில் ஏற்படவுள்ள மாற்றம்.